வணக்கம் நண்பர்களே. லிலு தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதிரி மனதை தொடும் கதைகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். கதிரவன் மெதுவாக தெருவின் மீது விழுந்தான். ஒரு சிறிய மளிகை கடையின் கதவு திறந்தது. அந்த நாள் அமைதியாக தொடங்கியது. மர அலமாரிகள் வெறுமையாக காத்திருந்தன. அவள் ஒரு பொருளாக அவற்றை நிரப்பினாள். அவளின் கை வேலைகள் மெதுவாக நகர்ந்தது. அரிசி மூட்டைகள், பருப்பு ஜார்கள், காய்கறிகள் ஒவ்வொன்றும் தன் இடத்தை அடைந்தது. அந்த இடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. கதவு அருகே ஒரு நிழல் நின்றது. ஒரு முதியவர் மெதுவாக உள்ளே வந்தார். அமைதியில் ஒரு பழைய நினைவு இருந்தது. அவர் பொருட்களை பார்த்துக் கொண்டிருந்தார். அவள் அமைதியாக காத்திருந்தாள். எந்த வார்த்தையும் தேவையில்லை. ஒரு சிறிய குழந்தை கவுண்டரை பார்த்தது. அவனின் கண்களில் சிறிய ஒளி மிளிர்ந்தது. அந்த நிமிடம் எளிமையாக இருந்தது. மதிய காற்று கதவை தாண்டி வந்தது. திரைகள் மெதுவாக அசைந்தன. கடை சுவாசித்தது போல இருந்தது. பின்புறத்தில் ஒரு சிறிய அடுப்பு எரிந்தது. அவள் அமைதியாக சமைத்தாள். நீராவி மெதுவாகுவாக மேலே எழுந்தது. மழை திடீரென வந்து சேர்ந்தது. துடிகள் கூரையின் மீது இசை போல் விழுந்தது. சிலர் கதவின் அருகே நின்றனர். மாலையின் ஒளி பொன்னிறமாக மாறியது. அந்த கடை மென்மையாக உளிர்ந்தது. ஒரு நாள் மெதுவாக சாந்தமானது. இரவு அமைதியாக வந்து சேர்ந்தது. அவள் கதவை மூடியாள். ஒளி மெதுவாக மறைந்தது. மீண்டும் அந்த தெரு அமைதியாகிவிட்டது. சில வாழ்க்கைகள் சத்தமில்லாமல் வாழ்கின்றன. ஆனால் அவை மிகவும் அழகானவை.